I'm Salman Fazil. I'm a chartered accountant. சென்னையில் 10 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். இங்கே துபாயில் இங்கே ஆஃபீஸ் போட்டிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம டாபிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்க்கு டாக்ஸேஷன் எப்படின்றத பற்றி தான் பேச வந்தேன். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கேட்குறேன். நம்ம என்ஆர்ஐஸாக இருக்கோம். நம்ம எத்தனை பேர் வந்து இந்தியாவில் வந்து டேக்ஸ் நம்ம ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம யாருமே வந்து ஃபைல் பண்ண மாட்டோம், அல்லது ஃபைல் பண்ணுற ஆளுக்கு ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஓகேவா? அதுவும் வந்து நம்மள மாதிரி ஆளுக்கு, அதுவும் முஸ்லீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப கம்மி டேக்ஸே ஃபைல் பண்ண மாட்டோம். நம்ம தான் இங்கே இருக்கோமே, நம்ம இங்கே நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற சொல்ல நம்ம ஏன் இந்தியாவிலேயே அதை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஆக்சுவலி நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து என்ஆர்ஐயா இருக்கோம் அப்படிங்கிற சொல்ல நம்ம இங்கே சம்பாதிக்கிற காசு எதுக்குமே இந்தியாவில் டேக்ஸே நம்ம கட்ட வேண்டியது இல்லை அப்படிங்கிற சொல்ல அதை டிக்ளேர் பண்ணி ஃபைல் பண்ணுறதுக்கு நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்? அது நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ இதே வந்து இந்தியாவில் மக்கள் வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. நான் வந்து இவ்வளோ இன்கம் நான் வந்து சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அதுக்கு டேக்ஸ் கட்டுறாங்க. அவங்க வந்து எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்களோ, the more they declare, the most they are supposed to pay tax. அதிகமாக அவங்க இன்கம்மை வந்து டிக்ளேர் பண்ண அதுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸே அவங்க வந்து கட்டி தான் ஆகணும். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. எவ்வளோதான் டிக்ளேர் பண்ணாலும் நம்ம டேக்ஸே நம்ம கட்ட வேண்டியது இல்லை அப்படிங்கிற சொல்ல அவங்கள விட நம்ம தான் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து நம்ம இன்கம்மை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும், இங்கே நல்லா நம்ம வந்து சம்பாதிச்சு அதுக்கு நம்ம ஊருக்கு நம்ம வந்து காசு அனுப்புகிறோம். ஒரு 5 வருஷமா ஒரு 8 வருஷமா கழிச்சு நம்ம ஒரு சொத்து ஒரு தோட்டம் தரம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த டைம்ல தான் நமக்கு பிரச்சனை வரும். எப்படி வரும்? இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து ஒரு 40 லட்சம் ஒரு 50 லட்சம் இல்லை ஒரு 2 கோடி அப்படின்னு நம்ம வந்து சொத்து வாங்க சொல்ல, இந்த காசு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, இது எப்படி நீங்கள் சம்பாதிச்சீங்க, அதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்லாம் உங்களுக்கு கேட்பாங்க நம்மள்கிட்ட. நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிற சொல்ல, அப்போ நம்ம போய் சொல்லலாம் இந்த மாதிரி இல்லை, நான் வந்து அப்ராட்ல இருக்கேன், அங்கே தான் நான் சம்பாதிச்சேன் அப்படின்ட்டு. பட் லீகல் ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்காது. இதுக்கு அழகாக நீங்கள் வந்து வருஷம் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணி உங்களோட இன்கம் ஃபுல்லாக இங்கே டிக்ளேர் பண்ணி ₹1 கூட நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையே இல்லை. உங்கள் இன்கம் நீங்கள் எவ்வளோ டிக்ளேர் பண்ணாலும் ₹1 கூட நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையே இல்லை. அப்போ நீங்கள் டிக்ளேர் பண்ணுற இன்கமும் உங்களுக்கு வந்து லீகல் ஆயிரும், எல்லா மணியும் வந்து ஒயிட் மணி ஆயிரும். ப்ளஸ் நாளைக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா கூட எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், ஏன்னா எவ்ரி இயர் நீங்கள் உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் இவ்வளோ இன்கம் நான் இந்த வருஷம் நான் சம்பாதிச்சிருக்கேன், இவ்வளோ இன்கம் நான் இந்த வருஷம் சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ண ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூஸ் ஒரு 5 வருஷமோ 8 வருஷமோ கழிச்சு இவ்வளோ இன்கம் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இந்த இன்கம்மை வச்சு இந்த சம்பாத்தியத்தை வச்சு தான் நான் வந்து சொத்து வாங்குறேன் அப்படின்னு ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஸோ அவங்கள விட நமக்கு தான் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். வருஷம் நம்ம ஐடி நம்ம ஃபைல் பண்ணதுனால இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை இனிமேல் நம்ம செய்வோம். இப்போ டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியாவில் உள்ள பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு உண்டான டாக்ஸேஷன் பற்றி மட்டும் தான் நான் பேச வந்திருக்கேன். பட் எனிகோ அட் த எண்ட் ஆஃப் தி செஷன் உங்களுக்கு யூஏல உள்ள ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் சேல்ஸ் இல்லை இங்கே உள்ள கார்பரேட் டேக்ஸ் சம்மந்தமான டவுட்ஸ் வந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட்டு இப்போ என்ஆர்ஐனா யாரு? இப்போ நமக்கு வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து என்ஆர்ஐ டாக்ஸேஷன் சம்மந்தமாக வந்து ஒரு பட்ஜெட் ஒன்று பாஸ் ஆச்சு. அது ரொம்ப சர்ச்சைக்குரியதாக இருந்தது. முன்னாடிலாம் வந்து நீங்கள் என்ஆர்ஐ இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்தியாவில் வந்து டாக்ஸ் எதுவும் கட்ட வேண்டியது இல்லைங்கிற மாதிரி இருந்தது. ஸோ என்ஆர்ஐனா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்ன, மோர் தென் ஹாஃப் ஆஃப் தி இயர் வந்து அப்ராட்ல இருந்தாவே என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. இப்போ புதுசாக ஒரு இந்த பட்ஜெட்டில் புதுசாக ஒன்று கொண்டு வந்தாங்க. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு இஷ்யூவாக இருந்தது. என்ன இருந்தது அப்படின்னா, நீங்கள் என்ஆர்ஐ இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியில் நீங்கள் டேக்ஸ் கட்டாத பட்சத்தில் இந்தியாவில் நீங்கள் டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை ஒன்று வந்தது உங்களுக்கு. அப்படி ஒரு பட்ஜெட் ஒன்று பாஸ் பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் வந்து ஒரு சர்ச்சையாக தான் இருக்குது.
எப்படி அப்படின்னா, இந்தியாவில் உங்களோட வருமானம் வந்து 15 லட்சத்துக்கு மேலே இருக்குது, அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்டு, நீங்கள் எந்த கண்ட்ரியில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியில் வந்து நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படிங்கிற 2 கண்டிஷனும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆச்சாக்கும். ஈவன் தோ யுஆர் என்ஆர்ஐ, இந்தியாவுக்கு நீங்கள் வரவே இல்லைன்னாலும் யூ வில் பி ட்ரீட்டட் அஸ் அ ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் யூ வில் லைபிள் டு பே டேக்ஸ் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வந்துருக்கு. இது வந்து 1 ஏப்ரல் 2026 அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது இருக்குது. பட் இதுக்கு அகெயின்ஸ்டாக ரொம்ப பேர் இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப என்ஆர்ஐஸ் வந்து இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஃபைல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் இது வந்து சால்வ் ஆகலை. இது வந்து மிச்ச கண்ட்ரிஸை விட நமக்கு தான் ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா நமக்கு தெரியும் யூஏல வந்து பர்சனல் இன்கம்க்கு டேக்ஸ் இல்லை, ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் இன்கம் அண்ட் கார்பரேஷன் தான் டேக்ஸ், இண்டிவிஜுவல் இன்கம்க்கு டேக்ஸ் இல்லை. ஸோ வேற கண்ட்ரிஸ் மிச்ச ஃபாரினர்ஸ் பாதிக்கப்பட்டாலும் யூஏயில் இருக்கிற நமக்கு தான் இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும். ஓகே, இப்போ ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்க்குற பட்சத்தில் நமக்கு பார்க்கிங்களாக்கு ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஒன்று லேண்டாக இருக்கும், இல்லை பில்டிங்காக இருக்கும். அதில் வந்து அக்ரிகல்ச்சரல், நான் அக்ரிகல்ச்சரல் இருக்கும். அதே மாதிரி பில்டிங்கில் வந்து பில்டிங்கு, ஃபார்ம் லேண்ட்ஸு அப்படின்னு நமக்கு இருக்கும் நமக்கு. சரியா? இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இன்கம் டேக்ஸ், இன்னொன்று வந்து ஜிஎஸ்டி. இன்கம் டேக்ஸ்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடிஎஸும் நமக்கு சேர்ந்து நமக்கு வந்துடும். அந்த பிரச்சனையை நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ டிடிஎஸ் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இங்கே இருந்தாலும் வந்து அங்கே ஏர்ன் பண்ணுற இன்கமுக்கு நமக்கு டேக்ஸை பிடிச்சிட்டு தான் நமக்கு காசு தர்றாங்க, அது எந்த இன்கமாக இருந்தாலும். இப்போ வந்து டிடிஎஸ் இல்லாத இன்கம்ங்கிறதே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இப்போ எல்லாத்துக்கும் இப்போ கொண்டு வந்தாங்க. ஸோ வாட் எவர் இன்கம் இயர்ன் இன் இந்தியா டேக்ஸை பிடிச்சிட்டு தான் நமக்கு காசே வருது கையில். இன்ஷால்லா அதெல்லாம் என்னென்ன, அதை எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இப்போ நார்மல் இன்கம் டேக்ஸ்னாவே நம்ம வந்து இன்கம் ஏர்ன் பண்ணாதான் டேக்ஸு, நம்ம வந்து ஏதாச்சும் சம்பாதிச்சவங்க தான் டேக்ஸு. நம்ம பர்ச்சேஸ் பண்ண சொல்ல நம்ம ஒன்று இன்கம் ஏர்ன் பண்ணலாம், நம்ம வந்து செலவு தான் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்ல இதுக்கு டேக்ஸ் இல்லை, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டேக்ஸே இல்லை. ஓகேவா? பட் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களாக்கும் அது வந்து சிச்சுவேஷனை பொறுத்து மாறும். ஏற்கனவே ஃபுல்லாக கம்ப்ளீட்டான ப்ராப்பர்ட்டியை நீங்கள் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஜிஎஸ்டி உங்களுக்கு அப்ளை ஆகாது. இதே வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது அல்லது முன்னாடி நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணி, சம்டைம்ஸ் வந்து நம்ம கொடுக்குற அட்வான்ஸ் பேமெண்ட்டில் தான் நம்மளோட லேண்ட்லார்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மளோட டெவலப்பர்ஸ். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜிஎஸ்டி அப்ளை ஆகும். இது ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணது அப்படியே தான் அவங்க விற்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணால் அதுக்கு ஜிஎஸ்டியே அப்ளை ஆகாது. நெக்ஸ்ட், சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு தான் நமக்கு டாக்ஸே வரும். ஏன்னா பர்ச்சேஸ் வந்து நமக்கு வந்து அது செலவு தான், அதனால அது டாக்ஸ் வராது. சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் நமக்கு டாக்ஸே வரும் நமக்கு. இப்போ சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னாக்க அக்ரி, நான் அக்ரின்னு வச்சுக்கலாம். அக்ரிகல்ச்சரல் இருந்துச்சாக்கும் அதுலேயே வந்து அர்பன், ரூரல்னு சொல்லி 2 டைப் இருக்குது. அது கொஞ்சம் இன்டெப்த்தாக போகும். ஆனால் இப்போ வந்து ரூரல் இப்போ எதுவுமே இல்லை, எல்லாமே இப்போ அர்பன் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ரூரல் அக்ரிகல்ச்சரல் லேண்டை நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கனாக்க அதுக்கு இன்கம் டேக்ஸும் அப்ளை ஆகாது, ஜிஎஸ்டியும் அப்ளை ஆகாது. இதே அர்பன் அக்ரி லேண்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் உங்களுக்கு வந்து அப்ளை ஆகும். இந்த இன்கம் டேக்ஸை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறது நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். நம்ம இதே வந்து பில்டிங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதே பில்டிங்காக இருக்க சொல்ல கமர்ஷியலாக இருந்தாலும் ரெசிடென்ஷியலாக இருந்தாலும் சேம் தான். இதே வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி விஷயமா இருந்தால் அதுக்கும் டேக்ஸ் இல்லை. ஆனால் இதே வந்து நான் அக்ரிகல்ச்சராக இருந்தால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் ரெசிடென்ஷியலுக்குன்னு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. கமர்ஷியலாக இருந்தாலும் ரெசிடென்ஷியலாக இருந்தாலும் இன்கம் டேக்ஸ் சேம் தான். ஸோ இந்த கேஸ் நீங்கள் வந்து டேக்ஸ் நம்ம வந்து கட்டி தான் ஆகணும், இன்கம் டேக்ஸ். இதில் வந்து கேபிட்டல் கெயின் சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். கேபிட்டல் கெயின்ங்கிற பட்சத்தில் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வந்து 2 இயர்ஸ்க்குள்ளே நம்ம வாங்கி 2 வருஷத்துக்குள்ளே விற்கிறமாக்க அது ஷார்ட் டேர்ம் வாங்க, வாங்கி 2 வருஷத்துக்கு மேலே விற்க சொல்ல அதை வந்து லாங் டேர்ம் வாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக விற்க சொல்ல முன்னாடி வந்து 20% இருந்தது, இப்போ 12.5% ஆகிட்டாங்க.
இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. என்னன்னு கேட்டிங்களாக்க, முன்னாடி வந்து 20% இது வரைக்கும் 20% தான் இருந்தது. அதில் என்ன அப்படின்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதை வந்து ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், அல்லது நம்மளோட ஆன்சஸ்டர் டைம் வந்திருக்கோம். இப்போ வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா, இப்போலாம் அது லட்சக்கணக்கில் இருக்கும் அல்லது கோடி கணக்கில் இருக்கும். அப்படிங்கிற சொல்ல நார்மலி கேபிட்டல் கெயின் என்னது, சேல் வேல்யூக்கும் பர்ச்சேஸ் வேல்யூக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு ப்ராஃபிட். நமக்கு அந்த ப்ராஃபிட் நம்ம டேக்ஸ் கட்டுவோம். முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, நீங்கள் சேல் பண்ணுறீங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து அந்த காலத்தில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படிங்கிற சொல்ல இப்போ நம்ம சேல் பண்ணுற டைமில் அதோட வேல்யூ என்னன்னு சொல்லி அது ஒரு கேல்குலேஷன் மெத்தடாலஜி இருக்குது. அந்த மெத்தடாலஜி பண்ணி அப்போ பர்ச்சேஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆக சொல்ல நமக்கு டேக்ஸ் அமௌண்ட்டு நம்ம கம்மியாகும். ஏன்னா நமக்கு ப்ராஃபிட் கம்மியாகும், டேக்ஸ் அமௌண்ட் கம்மியாகும். இந்த மெத்தடை தான் நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கம்ப்யூட்டேஷன் மெத்தடாலஜியை தூக்கிட்டாங்க. சுத்தமாக தூக்கிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணது எத்தனை வருஷம் முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த பர்ச்சேஸ் வேல்யூ அப்படியே கொண்டு வரணும்ட்டாங்க. அதனால 20% அந்த டேக்ஸை 12.5 அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நமக்கு வந்து லாபகரமாக இருக்காது. நமக்கு இது வந்து பெரிய இதாக தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா வந்து நம்ம 10,000 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் பல வருஷத்துக்கு முன்னாடி. அதை போய் இப்போ நம்ம வந்து பல லட்சத்துக்கு நம்ம விற்க சொல்ல அப்போ எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் காட்டுவோம். லாஜிக்கலாக பார்த்தா இது சரியில்லை. இது வந்து லாஜிக்கலாக பார்த்தா இந்த கான்செப்ட் வந்து ஒத்து வராது. பட் அவங்க வந்து டேக்ஸை டேக்ஸோட ரேட்டை கம்மி பண்ணுறங்கிற பேரில் 20% 12.5 ஆகிட்டு இந்த மெத்தடாலஜியை தூக்கிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னா, இது வந்து 23rd ஜூலை 2024 அப்ளிகபிள். 23rd ஜூலை 2024 அப்புறம் நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணி எந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணாலும் இதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ண முடியும். இதே நீங்கள் 23rd முன்னாடி நீங்கள் பர்ச்சேஸோ சேலோ பண்ணியிருந்தீங்களாக்க அந்த பழைய கான்செப்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே நீங்கள் 23rd முன்னாடி பர்ச்சேஸ் பண்ண ஆனால் 23rd அப்புறம் சேல் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு மட்டும் சாய்ஸ் இருக்குது. எய்தர் நீங்கள் பழைய மெத்தடையும் ஃபாலோ பண்ணலாம், புது மெத்தடையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாங்கிற சாய்ஸ் நமக்கு இருக்குது நமக்கு. ஆனால் பழைய மெத்தட் தான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், புது மெத்தடில் நமக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. இப்போ இதே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணுறதையே வந்து பிஸ்னஸில் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த கேபிட்டல் கெயின் இது எதுவுமே அப்ளை ஆகாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது பிஸ்னஸ் அப்படிங்க சொல்ல அவங்க நார்மலி அதை பர்ச்சேஸ் பண்ணுறதும் சேல் பண்ணுற அசட்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டாக் மாதிரி தான் அவங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணப்படும். அவங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து ஸ்டாக் தான் அப்படிங்க சொல்ல இந்த ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு இதுக்கு உண்டான செலவுகள்லாம் லெஸ் பண்ணிட்டு அவங்க ப்ராஃபிட் மட்டும் அவங்க டேக்ஸ் இருந்தால் போதும். அவங்களுக்கு இந்த மாதிரி 12.5% 20% இந்த ஃப்ளாட் ரேட்டு அதெல்லாம் அவங்களுக்கு வந்து அப்ளை ஆகாது. ஓகே, இப்போ இந்த பர்ச்சேஸ் பண்ணுறோம் சேல் பண்ணுறோம் அப்போ இந்த டேக்ஸ் நம்ம கட்டுற பட்சத்தில் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா வித்தின் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இன்னொரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கினா நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் அக்ரிகல்ச்சரல் லேண்டு பிகாஸ் வந்து இன்னும் வித்தின் 3 இயர்ஸ் ஆர் 2 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் இன்னொரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் அப்ளை ஆகும். இல்லை வேற ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வேற ப்ராப்பர்ட்டி நீங்கள் சேல் பண்ணாலும் 3 இயர்ஸ்க்குள்ளே ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்படி பண்ணுற பட்சத்துலேயே உங்களுக்கு வந்து டேக்ஸ் உங்களுக்கு அப்ளை ஆகாது. ஆனால் நீங்கள் விற்று வர கெயின் அப்படியே தூக்கி இதில் போட்டால் உங்களுக்கு வந்து டேக்ஸ் இல்லை. நீங்கள் சின்ன போர்ஷன் தான் நீங்கள் போடுறீங்க, டேக்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சின்ன போர்ஷன் தான் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் போடுற போர்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்குமே தவிர மிச்சத்துக்காக நீங்கள் டேக்ஸ் அப்படி தான் ஆகணும். இல்லை நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறோம், நம்ம சேல் பண்ணுறோம், இதோட ஓகே. தேர்ட் டைப் ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டல் இன்கம். நம்ம ப்ராப்பர்ட்டியை வச்சு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வந்து ரெண்ட் நம்ம வந்து இயர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த ரெண்டல் இன்கம் வர பட்சத்தில் எப்படி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு வந்து ஜிஎஸ்டியும் அப்ளை ஆகும், இன்கம் டேக்ஸும் நமக்கு வந்து அப்ளை ஆகும். நான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்கிற வேரியேஷன்லாம் இல்லை. என்ன ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து சேம் தான் இங்கே. ஸோ ஜிஎஸ்டி வந்து 18% நமக்கு வந்து அப்ளை ஆகும். அது வந்து நம்மளோட இன்கம், நம்மளோட ரெண்டல் இன்கம் வந்து 20 lakhs மேலே போகுது அப்படின்னா
18% நம்ம வந்து ஜிஎஸ்டி ஃபிளாட்டும் நம்ம வந்து கட்டி தான் ஆகணும். நம்ம இதே இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குற பட்சத்தில் நம்ம யாருக்கு நம்ம வந்து வாடகைக்கு விட்டோமோ அதை பொறுத்து இருக்குது. நம்ம வாடகைக்கு விட்டவங்க வந்து இண்டிவிஜுவலா அல்லது வந்து கம்பெனிஸா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை தவிர வர ரெண்டல் இன்கம் எவ்வளோ இன்கம் வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட டேக்ஸ் அமௌண்ட்டு நமக்கு தெரியும். நமக்கு டிடிஎஸ் இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா எல்லாத்துக்குமே இது வந்து எஃபெக்ட் ஆகிருக்கும். சரியா? இப்போ டிடிஎஸ் போது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரெண்டல் இன்கம் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம முன்கூட்டியே நான் சொல்ல பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம செலவு தான் பண்ணுறோம். அதனால் நம்ம எந்த டேக்ஸும் நம்ம கட்ட போகிறது இல்லை. சேல் பண்ணால் மட்டும்தான் நமக்கு லாபம் வருது. அப்போ அந்த லாபம்னு வர சொல்லாதான் நமக்கு டேக்ஸ்னும் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல பர்ச்சேஸ் பண்ணுறேன். நான் வந்து உங்களுக்கு நான் வந்து அமௌண்ட்டு நான் வந்து பே பண்ணுவேன் அப்படிங்கிற சொல்ல நீங்கள் தான் இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க, நீங்கள் தான் டேக்ஸ் கட்ட போகிறீங்க. இப்போ இந்த டிடிஎஸ் கான்செப்ட் அப்படிங்கிறாக்கும் இப்போ நம்மளுக்கு நார்மலி வந்து இன்கம் டேக்ஸுங்கிறது வந்து இந்தியாவில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வந்து கட்ட போகிறது. நம்ம அப்படிங்கிற சொல்ல இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் காசு வந்துச்சு. இது வந்து கவர்மெண்டோட பிளானுக்கு இது வந்து ஒத்து வரலாம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் காசு வருது, இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து இன்கம் டேக்ஸ் மூலமாக காசு வரதுனால 2012 வந்து இவன் டிடிஎஸ்ங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தான். இந்த கான்செப்ட் மூலமாக இவன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து வருஷ கடைசியில் நீங்கள் கட்ட வேண்டிய மொத்த காசையும் டிடிஎஸ்ங்கிற பேரில் மாதம் நீங்கள் கட்டுங்க. தட் இஸ் நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸை இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் மாதம் நீங்கள் கட்டிட்டீங்களாக்கு வருஷ கடைசியில் நீங்கள் மொத்தமாக கட்ட வேண்டிய பேர்டன் உங்களுக்கு இருக்காது. அதே டைமில் மாதம் எங்களுக்கு இன்கம் வர்றதுனால கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்காது. அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இந்த டிடிஎஸ்ங்கிற கான்செப்டை கொண்டு வரலாம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ஆர்ஐஸ்க்கு என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நம்ம வந்து என்ஆர்ஐ இருக்கிறதுனால நம்ம ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு இந்தியாவில் டேக்ஸ் கட்டுமான்னு நமக்கு தெரியல. நமக்கு தெரியாதுங்கிற நம்மகிட்ட டேக்ஸ் வாங்குறது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங் டாஸ்காக இருக்கும். அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம டேக்ஸை பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் காசு தான் நம்ம தரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த டிடிஎஸ்ங்கிற கான்செப்டை கொண்டு வந்தது. அதனால இப்போ வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சேல் பண்ணுற அமௌண்ட்டை உங்களுக்கு தர சொல்லையே டேக்ஸுங்கிற அமௌண்ட்டை பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு திருப்பி நான் வந்து பேலன்ஸ் காசை நான் தர்றேன். ஸோ நீங்கள் இன்டெரக்டாகவே நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் நீங்கள் கட்டிடுறீங்க. டேக்ஸை கட்டிட்டு தான் நீங்கள் வந்து அமௌண்ட்டே நீங்கள் வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டே நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் பேன் நம்பர் வச்சுருப்பீங்க. உங்கள் பேன் நம்பரில் அவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை விற்றதுக்கு உண்டான டேக்ஸை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்டிட்டு தான் மிச்ச அமௌண்ட் வருது. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், நிஜமாலே நான் வந்து இவ்வளோ தான் டேக்ஸ் கட்டணும்னு எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அது கவர்மெண்ட்டுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. மேபி ஏன்னா நான் சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸுங்கிறது வந்து சேல்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ்க்கு ப்ராஃபிட் மட்டும் தான். ஏன் ப்ராஃபிட் எவ்வளோங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படிங்கிற சொல்ல கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் எந்த வேல்யூக்கு நீங்கள் விற்கிறீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து ஃப்ளாட்டாக ஒரு பர்சன்ட் முடிச்சிடலாம். இதே ரெசிடென்ட்டாக இருந்தாங்களாக்கும் 1% தான். ஆனால் இதே நான் ரெசிடென்ட்ஸ் தட் இஸ் என்ஆர்ஐ இருந்தால் 20%, 12.5%, 20%, 30%லாம் அப்ளை ஆகும். அப்படிங்கிற சொல்ல நம்ம கட்ட வேண்டிய டேக்ஸை விட கிட்டத்தட்ட 2-3 மடங்கு ஜாஸ்தியாக கூட நம்ம வந்து டேக்ஸ் கட்டி பண்ணலாம். ஏன்னா நம்மளோட சேல் வேல்யூலேருந்து ஃப்ளாட்டாக நம்ம 20% டேக்ஸ் கட்டிடுறோம். இது ரெஸ்பெக்ட் ஆஃப் நம்மளோட இன்கம் என்ன, அந்த வித்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லாபமா நஷ்டமா அதெல்லாம் கவர்மெண்ட் தேவையே இல்லை. நீ விற்கிறீங்களா, விற்கிறதுக்கு 20% டேக்ஸ் கட்டுறீங்க. அது நீ வந்து நிஜமாலே நீ டேக்ஸ் கட்ட தேவையில்லை நீ நினைச்சிங்களாக்கும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அதை ரீஃபண்டாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. டேக்ஸை முதல்ல அவங்க கட்ட சொல்லிடுறாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி விற்கிற நம்ம ஒவ்வொரு ஆளும் டேக்ஸை கட்டிடுறோம். ஆனால் கட்ட வேண்டிய டேக்ஸ் வந்து கரெக்டாக நம்மகிட்ட ஜாஸ்தியாக கட்டிட்டோம்னா நம்ம பார்க்கணும். அநேக நேரத்தில் நம்ம ஜாஸ்தியாக தான் நம்ம கட்டுறோம், நம்ம கரெக்டாக நம்ம கட்டுறது இல்லை.
ஏன்னா டேக்ஸ் கட்டினா தான் டிரான்சாக்ஷனே கம்ப்ளீட் ஆகும், டேக்ஸை கட்டினா தான் ப்ராப்பர்ட்டியே நம்ம விற்று நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியுங்கிறதுனால முதல்ல நம்ம டேக்ஸ் நம்ம கட்டிடுறோம். ஆக்சுவல் கேல்குலேஷன் பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த டேக்ஸ் வந்து நிஜமாலே கரெக்டான அமௌண்ட்டாக நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் ரெண்டல் இன்கம். ரெண்டல் இன்கம் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு தரக்கூடிய டெனண்ட் யாருன்னு நீங்கள் பார்க்கணும், அவ்வளோதான். உங்கள் டெனண்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவலாகவோ இல்லாட்டா ஒரு ஹெச்யூஎஃப்ஓவோ இருந்தாங்கனாக்கா 2.4 lakhsக்கு மேலே அவங்க உங்களுக்கு ரெண்டு கட்டினா மட்டும் தான் டேக்ஸ் உங்களுக்கு வந்து டிடிஎஸ் அப்ளை ஆகும். இன்கேஸ் அவங்க வந்து கார்பரேட்டுக்கு நீங்கள் வந்து ரெண்ட் கொடுத்தீங்களாக்கு இந்த லிமிட்டில் எதுவுமே இல்லை, ஃப்ளாட்டாக வந்துடும். இன்னொரு விஷயம், நம்மளோட உங்களுக்கு ரொம்ப பேர் வந்து ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டு விட்டு அதில் எந்த உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சி தருவாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து 10% டிடிஎஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருப்பாங்க. 10% டிடிஎஸ் வந்து நார்மல் பர்சன்ஸ் தான் அப்ளை ஆகும். ஆக்சுவலி என்ஆர்ஐக்கு வந்து 30%. பட் அது மோஸ்ட் ஆஃப் தி ஆடிட்டர்ஸ் அதை பார்க்க மாட்டாங்க, அல்லது நம்ம என்ஆர்ஐங்கிறத உங்கள்கிட்ட டிக்ளேர் பண்ணிக்க மாட்டோம். அப்படி டிக்ளேர் பண்ண மாதிரி 30% டிடிஎஸ் அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்க்கிங் ஆஃப் ஃபண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ நம்ம என்ஆர்ஐ இருக்கிறதுனால நம்ம வந்து 2 வகையான இது வச்சிருக்கோம். இப்போ நம்ம எல்லாருமே இதை வச்சிருப்போம். ஒன்று என்ஆர்ஐ அக்கௌண்ட் வச்சிருப்போம், அல்லது என்ஆர்ஓ அக்கௌண்ட் வச்சிருப்போம். இதில் டிஃப்ரென்சஸ்ங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. என்ஆர்ஐ அக்கௌண்ட்டுங்கிறது நம்ம இங்கே சம்பாதிக்கிற காசை நம்ம இந்தியாவில் நம்ம வச்சுக்கிறது தான் வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டு. இதே இந்தியாவில் ஏர்ன் பண்ணுற இன்கமை நம்ம வச்சுக்கிறது வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டு. ஓகேவா? என்ஆர்ஐ அக்கௌண்ட்டு என்ஆர்ஓ அக்கௌண்ட் ரெண்டுமே வந்து ஐஎன்ஆரில் தான் இருக்கும், ஃபாரின் கரன்சியில் இருக்காது, ஐஎன்ஆரில் தான் இருக்கும். என்ஆர்ஐ அக்கௌண்ட்டில் வச்சுக்கிற எந்த காசுக்கும் நீங்கள் வந்து டேக்ஸ் எடுக்க தேவையில்லை. அந்த இன்கம்ல இருந்து இன்ட்ரெஸ்டே வந்தாலும் எல்லாமே வந்து டேக்ஸ் ஃப்ரீ தான். அந்த அமௌண்ட்டை எவ்வளோ வேண்டாலும் நீங்கள் திருப்பி நீங்கள் ஃபாரினுக்கு கொண்டு வரதா இருந்தால் நீங்கள் கொண்டு வந்துக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஆனால் என்ஆர்ஓ அக்கௌண்ட் எப்படி அப்படின்னா, நீங்கள் இந்தியாவில் ஏர்ன் பண்ணுற இன்கம்மை நீங்கள் அங்கே வந்து பார்க்குன்னு வச்சுக்கோங்க. அப்படிங்க சொன்னால் அந்த இன்கம்க்கு டேக்ஸ் வரும். அந்த இன்கம் வந்து USD 1 மில்லியன் மேலே ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அப்போ ஃபாரின் கொண்டு வர முடியாது. இன்னொன்று தேர்ட் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, FCNR அக்கௌண்ட் அப்படின்ட்டு. அது கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா FCNR அக்கௌண்ட் இருக்குது. இப்போ இந்த 2 அக்கௌண்ட்டுமே நீங்கள் வந்து INR நீங்கள் வச்சிருப்பீங்க. FCNR அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஃபாரின் கரன்சிலையும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்தியாவில் வந்து நம்ம பேங்க்ல நம்ம பிரான்ச்லேயே நீங்கள் வந்து ஃபாரின்லேயே நீங்கள் வந்து ஃபாரின் கரன்சியாக வச்சுக்கலாம். அது பேர் வந்து FCNR அக்கௌண்ட் அப்படின்னு. அதில் என்ன ஒரே அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ நம்ம என்ஆர்இலையோ அல்லது என்ஆர்ஓலையோ நம்ம வச்சுருக்க சொல்ல, இப்போ என்ஆர்இல நீங்கள் வச்சுருக்க சொல்ல நீங்கள் போடுற எல்லா அமௌண்ட்டும் ஃபாரெக்ஸ்ல இருந்து ஐஎன்ஆரை கன்வெர்ட் ஆகிறாங்க. அந்த ஃபாரெக்ஸ் டிரான்ஸ்லேஷன் சார்ஜஸ் உங்களுக்கு அப்ளை ஆகும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா FCNR அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் ஃபாரின் ஃபண்டை ஃபாரெக்ஸ்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஐஎன்ஆருக்கு அது கன்வெர்ட் ஆகாது. அது மட்டும் அதில் ஒரே அட்வான்டேஜ். மிச்சபடி என்ஆர்இல உள்ள எல்லா அட்வான்டேஜும் அதுதான் இருக்குது. அதுக்கும் நீங்கள் டேக்ஸ் தேவையில்லை. எந்த இன்கம் வேணாலும் நீங்கள் பார்க்கிங் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் அவ்வளோதான். லாஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, நம்ம என்ஆர்ஐங்கிறதுனால இந்தியாவில் உள்ள இந்தியன் ரெசிடென்ஸை விட நமக்கு தான் அட்வான்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி. நமக்கு நம்ம ஏர்ன் பண்ணுற எல்லா இன்கமையும் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணி ஐடி ஃபைல் பண்ணுறதுனால இந்தியாவில் உள்ள ரெசிடென்ஸை விட நமக்கு தான் அட்வான்டேஜ் ஜாஸ்தி. நம்ம எல்லா இன்கமையும் வெயிட்டாக நம்ம டிக்ளேர் பண்ணிடலாம், எதுக்கும் நம்ம டேக்ஸ் கட்ட தேவையில்லை. ஃபியூச்சரில் நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ்க்குலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் என்ஆர்ஐயை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அது ரொம்ப சிம்பிள். நீங்கள் எல்லாருமே வந்து பேன் கார்டு வச்சுருப்பீங்க. உங்கள் பேன் கார்டை வச்சு உங்களோட கன்சல்டன்ஸோ இல்லை உங்களோட ஆடிட்டர்ஸையோ நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி அதை உங்களோட பேன் கார்டில் உள்ள ரெசிடென்ட்டுங்கிற உங்கள் ஸ்டேட்டஸை என்ஆர்ஐயை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும். அதை சேஞ்ச் பண்ணிங்களாக்கும் நீங்கள் எல்லா ஃபண்டையும் ஐடிஆரில் நீங்கள் டிக்ளேர் பண்ணி நீங்கள் ஃபைல் பண்ணி எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக லீகலாக
வெயிட்டாக எல்லாத்தையும் வச்சுக்கிட்டா எதுக்குமே டேக்ஸ் இல்லை. லாஸ்ட்டாக வந்து இங்கே உள்ள இதை பற்றி ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். இங்கே யூஏஇயில் உள்ள கார்பரேட் டேக்ஸ் வந்து சிம்பிள். இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக நீங்கள் இண்டிவிஜுவலாக இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணாலும், என்ன ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணாலும், அல்லது ரெண்டு லிங்க்குமே ஏன் பண்ணாலும் எதுக்குமே இங்கே யூஏஇயில் டேக்ஸ் இல்லை. ஆனால் இதே ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் இண்டிவிஜுவலாக இல்லாமல் ஒரு கம்பெனி பேர்லையோ ஒரு எல்எல்சி பேரில் நீங்கள் பண்ணிங்கனாக்கும் உங்களோட சேல்ஸுக்கு டேக்ஸ் கட்டணும். அதில் வர ரெண்டல் இன்கம்க்கு உங்களுக்கு இங்கே உள்ள ஆக்டிவ் அப்படியே ஆகும். இது ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் வராது, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் வராது. ஆனால் இண்டிவிஜுவல் பேரில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் சேல்ஸ் ரெண்டு இன்கம் எவ்வளோ தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணாலும் பர்சனலாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு யூஏஇல பேட்டும் அப்படியே ஆகாது, கார்பரேட் டேக்ஸும் உங்களுக்கு அப்படியே ஆகும். தேங்க்யூ. லீகல் குவரிஸை பற்றி சந்தேகம் அவங்க வந்து தாரிக் அவர்களை அவங்களுடைய சந்தேகங்கள் நம்ம உங்களுக்கு சல்மான் பாரிஸோ நீங்கள் தாரிக் பண்ணுங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். be forgotten. அது வந்துட்டு நீங்கள் உங்களோட ரைட்ஸை அவங்க கொடுப்பாங்க, அதை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களோட குக்கீஸ் யாராவது இந்த மாதிரி அப்யூசிவாக யூஸ் பண்ணுறாங்க, பெரும்பாலும் இங்கே நிறையா வெப்சைட்ஸ், அதாவது பெரிய பெரிய கார்பரேட்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு வெப்சைட்டில் நம்ம டேட்டா போடும்போது அந்த டேட்டா வந்துட்டு அவங்களோட மற்ற சிஸ்டர்ஸ் கன்சர்ன் கம்பெனிஸ்லேயே ஷேர் ஆகும். ஸோ அங்கே ஆட்டோஃபில் ஆகிடும். அதில் நீங்கள் ஃபர்கெட் பண்ண சொல்லி நீங்கள் கீழே இந்த அபவுட் அஸ் கீழே கான்டாக்ட் அஸ்ல வந்துட்டு டிபிஓன்னு ஒரு ஆப்ஷன் வரும், டேட்டா ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர். அவங்களுக்கு நீங்கள் ஒரு இமெயில் போட்டிங்கன்னா உங்களோட டேட்டாஸ் அந்த கம்பெனிஸ் ரீஃபண்ட் பற்றி நான் சொல்லணும். இப்போ நம்ம வந்து இன்கம் நம்ம வந்து இயர்ன் பண்ண சொல்ல நமக்கு வர இன்கம் டேக்ஸை பிடிச்சி தான் தராங்க அந்த டிடிஎஸ்ங்கிற பேரில். அது வந்து ரெண்டில் இன்கமாக இருக்கட்டும், அல்லது நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து எஃப்டி ஆர்டின்னு வச்சுருப்போம், அல்லது வந்து ஷேர்ஸ் வச்சுருப்போம், அதுலேருந்து நமக்கு வந்து டிவிடெண்ட்ஸ் வரும். இந்த மாதிரி நமக்கு எந்த இன்கம் வந்தாலும் டேக்ஸை பிடிச்சி தான் நமக்கு தராங்க. இந்த டேக்ஸை வந்து நம்ம ரொம்பவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேக்ஸை பிடிச்சிட்டு வர அமௌண்ட்டை நம்ம வாங்கிக்கிறோமா தவிர அந்த பிடிச்ச டேக்ஸ் வந்து கரெக்டான அமௌண்ட்டா, ஏன்னா நம்மளோட இன்கம் எல்லாமே இந்தியாவில் அதிகமாக இல்லை, நம்ம இன்கம் எல்லாமே இங்கே தான். அப்போ இந்தியாவில் ஏர்ன் பண்ணுற இன்கம் ரொம்ப கம்மி. அந்த கம்மியான இன்கம் நான் ஏன் டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம யார்கிட்டையும் இல்லை. அப்படியே இருந்தாலும் இது எப்படி இது நம்ம போய் வந்து பேங்க்டையோ இல்லை வேற யார்கிட்டையுமே நம்ம போய் வந்து ஃபைட் பண்ணி எனக்கு டேக்ஸை எனக்கு பிடிக்காம தாங்க, ஃபுல்லாக பண்ணி தாங்க அப்படின்னு நம்ம யாரும் கேட்கறது இல்லாமல் அதுக்கும் ப்ரொசீஜர் இருக்குது. எய்தர் நம்ம வந்து நம்மளோட இன்கம் வந்து 2.5 lakhs மேலே, இது வந்து எல்லாரையா இருந்தால் 2.5 lakhs, அப்புறம் நார்மல் ரெசிடென்ட்டாக இருந்தவங்க 7 lakhs வரைக்கும் கூட நமக்கு வந்து இன்கம் ஏர்ன் பண்ணால் அதுக்கு ஒரு டேக்ஸ் கூட கட்ட வேண்டியதில்லை. ஆனால் அது நமக்கு தெரியல நமக்கு. ஸோ நம்ம வந்து ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எஃப்டி வச்சுருக்கோம், ஆர்டி வச்சுருக்கோம், அல்லது ரெண்டு இன்கம் நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிற சொல்ல நமக்கு டிடிஎஸ் பிடிச்சிட்டு தராங்க அப்படின்னா, ஒன்று டிடிஎஸ் பிடிக்க முன்னாடி யார் டிடிஎஸ் பிடிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட வந்து எனக்கு டிடிஎஸ் அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, ஃபார்ம் 13 சொல்லுவாங்க. அல்லது வந்து பெரிய அமௌண்ட் லைக் ப்ராப்பர்ட்டி நீங்கள் சேல் பண்ணுறீங்க, டேக்ஸ் அமௌண்ட் ரொம்ப ஹியூஜாக இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து 20% டேக்ஸு. இப்போ நீங்கள் 1 கோடி ரூபா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கே விற்கிறீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபாயை நம்ம டேக்ஸ் கட்ட முடியும். அந்த சமயத்தில் வந்து ஒரு சார்ட் அக்கௌண்ட் அப்படி நீங்கள் பாருங்கள், ஒரு சிஏ பேப்பர்ஸில் அவங்க வந்து ஃபார்ம் 15CA 15CBன்னு சொல்லி ஃபார்ம் தருவாங்க. அது சிஏ வந்து சைன் பண்ணி தரணும். அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் போய் தர பட்சத்தில் உங்களுக்கு டேக்ஸை பிடிக்க வேண்டியவங்க டேக்ஸை பிடிக்காமல் ஃபுல் அமௌண்ட் கூட உங்களுக்கு வரதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி இன்கேஸ் டேக்ஸ் பிடிச்சிட்டாங்க அல்லது உங்கள் பேங்க்கில் வந்து உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வருது அல்லது வேறு இன்கம் வர சொல்ல பேங்கே டேக்ஸை பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு காசு தருது அப்படின்னா அவங்கள்ட்டே இந்த மாதிரி ஃபார்ம் 13 ஒரு ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணலாம். அல்லது ஒரு சார்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து அணுகி இந்த மாதிரி எனக்கு டேக்ஸ் முடிச்சிட்டாங்க நீங்கள் சொல்லி அந்த சர்டிஃபிகேட், அந்த டிடிஎஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணுற பட்சத்தில் ரீஃபண்டும் நீங்கள் வாங்கலாம். ஆனால் நம்ம ஆட்கள் ரொம்ப பேர் வந்து போன டேக்ஸ் போச்சு அது ஒன்றும் பண்ண முடியாது, அல்லது
டிடிஎஸ் நிப்பாட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அப்படி இல்லை, கட்டின டேக்ஸை ஃபுல்லாகவே நீங்கள் ரீஃபண்டும் வாங்கிக்கலாம், அல்லது கட்ட முன்னாடி டேக்ஸை கட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு சிஏவோட சைன் பண்ணி ஒரு ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணாவே போதுமானது. ஏதாச்சும் டவுட்ஸ் கேளுங்க. அந்த ஷேர்ல வந்து டிடிஎஸ் நினைக்கிறாங்கல்ல, எத்தனை வருஷத்துக்கு முன்னால் எடுத்து கேட்கணும்? ஆக்சுவலி வந்து முன்னாடி வந்து 2 இயர்ஸ் நீங்கள் வந்து டிவிடெண்டோட டிடிஎஸ் கேட்குறீங்களா? அந்த ஈக்விட்டி டிவிடெண்ட். ஓகே, ஆக்சுவலி முன்னாடி வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த கவர்மெண்ட் என்னன்னு அதே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, 1 இயர் மட்டும்தான். நம்மள்கிட்ட வந்து ரொம்பவே வந்து காலகாலமாக டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் நம்ம காசு எடுது. இத்தனை வருஷம் நம்ம கிளைம் பண்ணாமல் இருந்திருப்போம். ஆனால் முன்னாடி உள்ள கவர்மெண்ட் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துருந்தோம். பட் இந்த கவர்மெண்ட் வந்த உடனே எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டான். லாஸ்ட் 1 இயர் மட்டும்தான் டிடிஎஸ் ஏதாச்சும் உங்கள் சார்பாக பே பண்ணியிருந்து அதை நீங்கள் ரீஃபண்ட் கிளைம் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சேலம் ப்ராப்பர்ட்டி அந்த சமயத்தில் அந்த டிடிஎஸ் தான் டிடிஎஸ் வந்து ஆக்சுவலி யார் வந்து நம்மகிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் நம்ம காசு தருவாங்க. இப்போ நம்ம விற்கிறோம், இப்போ நம்ம வந்து சேல் பண்ணுறோம், நம்ம காசு தருவாங்க. காசு தர சொல்ல பர்ச்சேசர் வந்து டிடிஎஸ் அவங்க பிடிச்சிட்டு மிச்ச காசு தான் நமக்கு தருவாங்க. இன்னும் இல்லாத வரும். ஆக்சுவலி இதுக்கு வந்து இண்டிவிஜுவல் கம்பெனிங்கிற வேறுபாடுலாம் எனக்கு இல்லை. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டிடிஎஸ் வந்து ரெசிடெண்டாக இருந்தால் 50 லட்சத்துக்கு மேலே வேல்யூ இருந்தால் மட்டும்தான் டிடிஎஸ் அப்ளை ஆகும். ஆனால் நான் ரெசிடெண்ட்டுக்கு அந்த லிமிட்டே இல்லை. நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணாலும் டிடிஎஸ் அப்ளை ஆகும். இப்போ ஸோ அந்த பர்ச்சேசர் வந்து ஈவன் இண்டிவிஜுவலாக இருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான 50 லட்சத்தை உங்களுக்கு தர சொல்ல உங்களால் டேக்ஸை பிடிச்சிட்டு மிச்ச காசு தான் உங்களுக்கு வரும். அந்த பிடிச்ச காசு உங்களோட பேங்க் நம்பரில் கவர்மெண்ட்டுக்கு டேரெக்டாக டேக்ஸாக கட்டிடுவாங்க. நீங்கள் ஒன்று ஐடி ஃபைல் பண்ணி ரீஃபண்ட் நீங்கள் கிளைம் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறணும், அல்லது அவங்க டிடிஎஸ் பிடிக்க முன்னாடியே ஒரு சார்ட் அக்கௌண்ட் போய் இந்த நான் சொன்ன மாதிரி ஃபார்ம் 15C 15CBன்னு சொல்லி அவங்கள்ட்ட சர்டிஃபிகேஷன் வாங்கி அதை கொண்டு போய் கொடுத்து எனக்கு டிடிஎஸ் அப்ளை ஆகாது, அதனால எனக்கு டிடிஎஸ் பிடிக்காம மொத்த காசையும் தாங்கிட்ட பண்ணி கேட்கணும். முன்னாடி இது அதோட வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லை. பட் இப்போ எப்படி இருக்குதுன்னா, சப் ரெஜிஸ்டார் ஆஃபீஸ்லேயே அதை செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சப் ரெஜிஸ்டார் ஆஃபீஸில் டிடிஎஸ் பே பண்ண செல்லான கொடுத்தா தான் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனே இப்போ போட்ட மாதிரி பேசி போகிறோம். என்ஆர்ஐ அக்கௌண்ட்ல இப்போ இங்கேருந்து ஊருக்கு கேன்சல் பண்ணி போயிடுறாங்க. போகும்போது அவங்க என்ஆர்ஐ ஹோல்டராக தான் இருக்கிறாங்க. ஊருக்கு போனதுக்கப்புறம் அந்த பேங்க்ல உள்ள பணம் வந்து என்ஆர்ஐ இருக்குமா, அதில் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடுமா என்ஆர்ஓ? அப்படி இல்லை, அது என்ன கீழே தான் இருக்கும். நீங்கள் கன்வெர்ட் பண்ண தான் உண்டு. நீங்களே வந்து நான் ரெசிடென்ட்டாக இருந்து நீங்கள் ரெசிடென்ட்டாக நீங்களே கன்வெர்ட் ஆனாலும் என்ன கீழே உள்ளது அப்படியே இருக்கும். நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் உண்டு. அதனால அது என்ன டிக்ளேர் பண்ணணும்ன்ற நம்ம என்ஆர்ஐ இல்லை முடிச்சு நம்ம டிக்ளேர் பண்ணிடுவோம். டிக்ளேர் பண்ணுறதுனால உங்க என்ஆர்ஐ அக்கௌண்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ஆர்ஓ மாறி இல்லை, அந்த ஃபண்டு அப்படியே இருக்கும். அதில் என்ஆர்ஐ இருக்கும். ஈவன் நம்ம டிக்ளேர் பண்ண பிறகு என்ஆர்ஐயாவே இருக்குமா? இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து கேஒய்சி ரீகேஒய்சி கேட்குறாங்க. ரீகேஒய்சியில் வந்து என்ஆர்ஐ அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு விசா காப்பி இருக்கு அந்த மாதிரி விசா கொடுக்க சொல்கிறாங்க. அதனால விசா கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இப்போ வந்து அந்த ஸ்டேட்டஸ் இல்லை, என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் இல்ல அந்த ஸ்டேட்டஸ் வந்து 2 வருஷம் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு. நீங்க என்ஆர்ஐ இப்போ நீங்க ஃபண்ட் போய் என்ஆர்ஐல போட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் 2 வருஷத்துக்கு எலிஜிபிள் இருக்கு. அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். அதான் இப்போ அப்படியே கன்வெர்ட் ஆனாலும் அந்த ஃபண்டுக்கு வந்து உங்களுக்கு டாக்ஸோ எதுவுமே உங்களுக்கு வந்து ஈவன் அது என்ஆர்ஐல இருந்து 2 இயர்ஸ் கழிச்சு என்ஆர்ஐ கன்வெர்ட் ஆனாலும் அந்த ஃபண்டுக்கு நீங்கள் டாக்ஸ் கட்டித்தாங்க. அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி இந்தியாவில் இன்கம் ஏர்ன் பண்ண மட்டும் ஏர்ன் பண்ணுற இன்கம் மட்டும் நீங்கள் டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. இருக்கிற ஃபண்டுக்கு டாக்ஸ் ஃபண்ட் யூஸ் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணாத பேங்க்ல போட்டுருக்க பணம் ஒன்லி இன்ட்ரெஸ்ட் பண்ண தானே வரும்ல. இன்கம் வரல. அந்த இன்கம் யூட்டிலைஸ் பண்ணா அந்த இன்கம் நீங்க யூட்டிலைஸ் பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் சொல்றீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்கம் கிடையாது. இல்ல நம்மளே ஆல்ரெடியே யூட்டிலைஸ் பண்ணா உண்டு. நம்ம அதையே நம்ம வந்து எஃப்டிக்கு நம்ம மாற்றுவோம். அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் மாற்றினாவோ இல்லை நம்ம வித்ட்ரா பண்ணி அதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் அந்த அந்த என்ஆர்ஐ ஃபண்டை இல்லை என்ன ஃபண்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டாலும் நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை.
அதுல இருந்து இன்கம் வேற இன்கம் நம்மளே எதுவும் ஜெனரேட் NRO per பண்ண annum எவ்வளவு வரைக்கும் வந்து மேனேஜ் பண்ணலாம்? அதுக்கு லிமிட் இல்லை. நீங்க அதை வந்து ரிப்பேட்ரியேட் பண்றது, தட் இஸ் அதை வந்து நீங்க வெளிக்கணிக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு தான் உங்களுக்கு வந்து லிமிட் இருக்கா விட என்ன கேட்கறோம்? என்ன போக்கு தான். பட் நீங்க என்னைக்கும் நீங்க உங்களுடைய என்ன அக்கௌண்ட் உள்ள அமௌண்ட் எல்லாத்தையும் நீங்க டாக்ஸ் பே தான் நீங்க ஆவீங்க நீங்க. ஆமா, அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துப்பாங்க பேங்க்ல. ஆமா. நமக்கு சோ அதுக்கு லிமிட்லாம் இல்ல. எவ்வளவு டெபாசிட் பண்ணலாம்? அதுக்கு வந்து NRO ஐடி ஃபைல் பண்ணலாம். ஆமா. NRO ஐடி ஃபைல் பண்ணலாம். ஆமா. ஏன்னா அது அக்கௌண்ட்ல வந்து இன்கம் வருது. ஆனா பட் சேவிங்ஸ் எதுவும் கிடையாது. இன்கம் ஃபுல்லா செலவாயிடுது. அப்படின்னா கூட ஐடி ஃபைல் பண்ணலாம். ஐடி ஃபைல் பண்ணது நல்லது. அதுல இருந்து உங்களுக்கு இன்கம் ஏர்ன் பண்ணாதான் நீங்க டாக்ஸ் கட்டுறீங்க. டாக்ஸ் கட்டுறது வேற, ஐடி ஃபைல் பண்ணது வேற. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? see ஐடி ஃபைல் பண்ணணும்னாவே டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு டாக்ஸ் நீங்க வந்து ஃபைல் பண்ணுவீங்க. அதுக்கு ஐடி கட்டணுமா கட்டணும்னா அது எலிஜிபிலிட்டி பொறுத்தது மாறும். சரியா?